ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிரசங்கி புத்தகத்தை குறித்து பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் பிரசங்கி முதல் 12 அதிகாரங்கள்ல இருக்கு. ஒரு மனிதன் இந்த உலகத்துல குழந்தையா பிறக்கிறான். 4 வயசான உடனே அவன் பள்ளிக்கூடம் சென்று படிக்க ஆரம்பிக்கிறான். 4 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 22 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு இரவும் பகலுமா அவனுடைய எதிர்காலத்துக்காக படித்து பெரிய ஒரு பட்டத்தையும் பெற்று அவனோட படிப்புக்கு தக்கதாக நல்ல ஒரு வேலையும் வாங்குறான். இதுக்கப்புறமா அவன் திருமணம் செய்து குழந்தை செல்வத்தையும் பெற்றுக்கொள்கிறான். அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்காக அவன் கஷ்டப்பட்டு உழைத்து அவன் பிள்ளைகளையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கரையேற்றி விடுகிறான். அப்படியே அந்த மனிதன் ஒரு முதியவரமாகி ஒரு நாள் நல்ல முதிர் வயதுல இறந்தும் போகிறார். இதுதான் பொதுவா ஒரு மனிதனோட வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள். ஒருவேளை அந்த மனிதன் அவன் வாழ்ந்த நாட்கள்ல நல்ல ஒரு ஞானியா இருந்திருக்கலாம், நல்ல ஒரு செல்வந்தரா இருந்திருக்கலாம், அழகா இருந்திருக்கலாம், பலசாலியா இருந்திருக்கலாம். அவனால முடிஞ்ச அளவுக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் அவன் மகிழ்ச்சியாவும் இருந்திருக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் அவன் ஒரு நாள் இறந்து போக தான் செய்யணும். அப்போ அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருட்கள் எதையுமே அவனால எடுத்துட்டு போக முடியாது. அவனுடைய உறவுகளை அவன் பிரிந்துதான் ஆகணும். அவன் சேர்த்து வைத்த சம்பாத்தியங்கள் எல்லாம் வேற ஒருத்தர் கைக்கு போகுது. இவ்வளவுதான் வாழ்க்கை. இப்போ கேள்வி என்னன்னா, அவன் இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் என்ன? அவன் வாழ்க்கையோட பர்பஸ் தான் என்ன? இந்த கேள்விக்கு நிறைய பேர் நிறைய பதில்களை சொல்லுவாங்க. ஒரு சிலர் அவங்க சம்பாதித்த சம்பாத்தியத்தை வைத்து திருப்தி அடைகிறாங்க. வேற சிலர் அவங்க குடும்ப வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி திருப்தி அடைகிறாங்க. வேற சிலர் அவங்க வாழ்க்கையை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியா அனுபவித்திருக்காங்கன்னு நிறைவு கொள்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். ஆனா உண்மையிலே நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன? வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்கிறது தான் இந்த பிரசங்கி புத்தகத்துல நம்ம பார்க்க போறோம். பிரசங்கி புத்தகத்தை எழுதியவர் சாலமோன். சாலமோன் மிகுந்த செல்வத்தினாலும் ஞானத்தினாலும் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவரோட ஆரம்ப நாட்கள்ல அவர் கர்த்தருக்கு பிரியமான வழிகள்ல நடந்திருந்தாலும் அதுக்கப்புறமா அவர் நிறைய அந்நிய ஜாதியான பெண்களை திருமணம் செய்து அந்த பெண்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்களோட விக்கிரகங்களை அவர் வணங்கி கர்த்தரை விட்டு தூரமாய் போனார். இப்படி அவர் கர்த்தரை விட்டு விலகி அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இன்பமா இருக்க முடியுமோ அந்த பாதையில எல்லாம் போய் கடைசியா அவரோட முதிர் வயதுல அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடி பார்க்கிறார். பிரசங்கி புத்தகத்துல மாயை என்கிற வார்த்தை 38 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சூரியனுக்கு கீழே என்கிற சொல் 28 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சாலமோன் இன்பத்தை அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையின் அவர் நினைத்து நிறைய பெண்களை திருமணம் செய்து அவரோட தேகத்தை மதுபானத்தினால சீராட்டி அவருக்காக வீடுகளை கட்டி சிங்கார வனங்களையும் தோட்டங்களையும் உண்டு பண்ணி அவைகள்ல எல்லா வகையான கனி கொடுக்கிற மரங்களையும் நாட்டி நிறைய வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதிக்கிறார். அவருக்கு இருந்த செல்வத்தை போல வேற யாருக்கும் இருந்ததில்ல. அவரோட கண்கள் விரும்பினதை எதையுமே அவர் தடை செய்யல. எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். அவர் செய்த முயற்சிகளில் எல்லாம் அவரோட மனம் மகிழ்ந்திருந்தது. இப்போ அவர் கண் முன்னாடி எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ அவர் இந்த செல்வங்களை எல்லாம் அடைய அவர் பட்ட கஷ்டங்களையும் அவர் செய்த வேலைகளையும் நினைத்து பார்க்கும்போது அவருக்கு அதெல்லாம் மாயையும் அவரோட மனதுக்கு சஞ்சலமுமா இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லைன்னு சொல்றார். அடுத்ததா ஒருவேளை அவரோட வாழ்க்கையின் அர்த்தம் ஞானமா இருக்கலாம்னு நினைத்து அவருடைய ஞானத்தை பரிசோதிக்கிறார். இருளை விட வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அதே மாதிரி மதியினத்தை விட ஞானம் உத்தமம். ஒரு ஞானி ஒளியிலே நடக்கிறான், மூடனோ இருளிலே நடக்கிறான். இப்படி ஞானத்துக்கு நிறைய சிறப்புகள் இருந்தாலும் கூட கடைசியில ஒரு ஞானியும் இறந்து போவான், ஒரு முட்டாளும் இறந்து போவான். ஜனங்கள் ஞானிகளையும் ரொம்ப நாள் நினைக்க போறதில்ல, முட்டாள்களையும் ரொம்ப நாள் நினைக்க போறதில்ல. அப்படி இருக்கும்போது அவருக்கு இவ்வளவு ஞானம் இருந்தும் என்ன பயன் இருக்குதுன்னு சிந்தித்து பார்க்கிறார். இதுவும் மாயைன்னு அவர் சொல்றார். அடுத்ததா அவர் சம்பாதித்த செல்வங்கள் எல்லாம் அவர் நினைத்து பார்க்கிறார். அவர் இவ்வளவு நாள் அவரோட ஞானம், அறிவு, திறமை எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப கடினமா உழைத்து நிறைய செல்வங்களை சம்பாதித்திருக்கிறார். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரால் எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. அவரோட அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டுட்டு தான் போக முடியும். அவர் சம்பாதித்த ஆஸ்திகளை இன்னொருத்தன் அனுபவிக்க போறான். அவன் ஞானியா இருப்பானா முட்டாளா இருப்பானான்னு யாருக்கு தெரியும்? சூரியனுக்கு கீழே அவர் கஷ்டப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த எல்லாவற்றுக்கும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயைன்னு சொல்றார். அடுத்த சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற கொடுமைகள் எல்லாம் அவர் சிந்தித்து பார்க்கிறார். நிறைய ஜனங்கள் அவங்களோட அதிகாரிகளால ஒடுக்கப்பட்டு அதனால அவங்க நிறைய கண்ணீர் சிந்துறாங்க. அவங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா அதே நேரத்துல அந்த ஜனங்களை ஒடுக்குகிற அதிகாரிக்கும் ஒரு கஷ்டம் வரப்போ அவர் கைகள்ல எல்லா அதிகாரங்களும் இருந்தும் கூட அவரை சமாதானப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. இதை பார்க்கும்போது உயிரோட இருக்கிறவங்களை விட செத்து போனவங்க பாக்கியசாலிகள், பிறப்பிலே மறிப்பவர்கள் இன்னும் பாக்கியசாலிகள். அவங்க இந்த உலகத்துல நடக்கிற தீமைகளை பார்க்காமலே போயிருவாங்க. அதே மாதிரி ஒருத்தனுக்கு பிள்ளைகளும் இல்ல, சகோதரர்களும் இல்ல. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடியவே இல்லை. அவனோட கண் செல்வங்களினால திருப்தி ஆகிறதும் இல்ல. அவன் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்கிறத சிந்திக்கிறதும் இல்ல. இதுவும் மாயையே.
அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு 100 பிள்ளைகள் பிறந்து நிறைய வருஷம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் அவரோட செல்வத்தினால திருப்தி அடையாமலே ஒரு நாள் இறந்து போறார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சரீரம் சரியான விதத்துல அடக்கம் கூட செய்யப்படலன்னா அந்த மனிதனை விட பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போன ஒரு குழந்தை சிறந்தது. அந்த மனிதனுக்கு இல்லாத ஓய்வு இந்த குழந்தைக்கு உண்டு. இப்படி நிறைய காரியங்களை சாலமோன் சிந்தித்து பார்க்கிறார். எல்லாவற்றுக்கான பதிலும் மாயையே. கடைசியா சாலமோன் கர்த்தர் ஒருத்தோட வாழ்க்கையில இல்லாம அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை, எந்த பிரயோஜனமுமே இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு வர்றார். அதனால ஒரு இளைஞன் அவனோட வாலிப பிராயத்திலேயே அவனுடைய சிருஷ்டிகரை நினைத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்க அறிவுறுத்துகிறார். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் அந்த உலகத்துல நிறைய தத்துவ ஞானிகள் வாழ்க்கையின் அர்த்தத்தை குறித்து பல்வேறு கோணங்கள்ல அவங்களோட கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. ஆனா வேதாகமம் இதற்கு தருகிற ஒரே பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பிரசங்கி புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரு மனிதனுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில அவன் எப்படி வேணும்னாலும் வாழலாம். ஆனா இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு எபிரேயர் 9:27 வாசிக்கிறோம். மனிதர்கள் இந்த உலகத்துல பிறக்கும் போது நிறைய வேறுபாடுகளோட பிறந்து நிறைய வேறுபாடுகளோட வாழ்றாங்க. சிலருக்கு நீண்ட ஆயுசு நாள் இருக்கு, சிலருக்கு கம்மியான ஆயுசு நாள் இருக்கு. சிலர் ஏழையா வாழ்றாங்க, சிலர் பணக்காரர்களா வாழ்றாங்க. சிலர் ஆரோக்கியமா வாழ்றாங்க, சிலர் நோயிலேயே வாழ்றாங்க. சிலர் ஞானியா இருக்காங்க, சிலர் மூடனா இருக்காங்க. ஆனா ஒருத்தர் இறக்கும் போது அவருக்கு 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்றில் நித்திய ஜீவனுக்கு அவன் அனுப்பப்படுவான், இல்லைன்னா நித்திய ஆக்கினைக்குள்ளாடி அவன் அனுப்பப்படுவான். இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தங்களும் பாவிகளாகவே பிறக்கிறோம், பாவிகளாகவே வாழ்கிறோம். நித்திய ஜீவனை பரிசுத்தம் இல்லாமல் நம்ம யாரும் அடைய முடியாது. ஆனா நீதிமான் ஒருத்தருமே இல்லை, எல்லாருமே பாவிகள் தான், எல்லாருமே பாவிகளா தான் வாழ்கிறோம். அதனால நம்ம எல்லாருமே நித்திய மரணத்தை சந்திக்க வேண்டியதுதான். ஆனா தேவன் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். நித்திய ஜீவனை அடையிறதுக்காக தேவன் நமக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். அந்த வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மளோட பாவங்களை அவர் அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தி விலையேற பெற்ற மீட்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அவரோட மரணத்தினால நம்ம பிழைத்திருக்கிறோம், அவரோட நீதியினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை நம்மளோட வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்னு நம்மளோட இருதயத்துல நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அவர் நமக்கு நித்திய ஜீவனையும் தருகிறார். ஆனா ஒருவேளை ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைத்த இந்த இலவசமான மீட்பை நிராகரித்துட்டான்னா அவனுக்கு வேற வழியே இல்லை. நியாய தீர்ப்பு நாளிலே அவனோட செய்கைக்கு தக்கதாக அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு நித்தியமா அக்னி கடலிலே தள்ளப்படுவான். இந்த 2 ஆப்ஷனை தவிர வேற வழியே இல்லை. இதுல எதை சூஸ் பண்ணணும் என்கிற சுதந்திரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எதை சூஸ் பண்றோம் என்கிறதோ நம்ம கையில தான் இருக்கு. நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கான அர்த்தமே இயேசுதான். உலக செல்வங்கள் மற்றும் இச்சைகளை அடைய நம்ம பிரயாசப்படுவது மாயை மட்டுமல்ல, அது நம்மை திருப்தியாக்காது. மனிதன் இந்த உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுடைய ஆத்மத்தை இழந்தால் அவனுக்கு லாபம் என்னன்னு மார்க் 8:36 வாசிக்கிறோம். அதுக்காக வாழ்க்கையில இன்பங்களை அனுபவிக்க கூடாதுங்கிறது இல்ல. பிரசங்கி சொல்ற ஒரே கருத்து, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம சந்தோஷமா அனுபவிக்கலாம், அதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா எல்லாவற்றையும் விட மேலா இயேசு ஒருத்தரோட வாழ்க்கையில இருக்கணும். செல்வங்கள் ஆசீர்வாதங்கள் எதுவும் இல்லாம கூட ஒருத்தர் அவரோட வாழ்க்கையை வாழலாம். ஆனா ஒருத்தரோட வாழ்க்கையில இயேசு மட்டும் இல்லைன்னா அவர் எப்பேற்பட்ட செல்வந்தரா இருந்தாலும் மேதாவியா இருந்தாலும் அவரோட வாழ்க்கை பிரசங்கி சொன்னது மாதிரி மாயை மாயை மாயையே. அவரோட வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா நம்மளோட வாழ்க்கையின் அஸ்திபாரம் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல போடப்பட்டிருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நம்ம உணர்ந்து கொள்வோம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்தியமாய் அவருடைய கூட மகிமையாய் வாசம் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.